நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடான கோடி நமஸ்காரம். இந்த பதிவு ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறேன் அப்படின்னா, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற திங்கட்கிழமை காலையில 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகாலையில 10:30 மணிக்கு முடிகிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, துஜஸ்தம்பத்தை இருக்கிற பெருமாள் கோயில்களுக்கு போங்க. போயிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 27 பிரதட்சணம் பெருமாளை பண்ணணும். 27 சுத்திட்டு பெருமாளை சுத்திட்டு உங்களுடைய வேண்டுதல்களை பெருமாளிடத்திலே சேர்த்து விட்டு, பெருமாளுடைய பாதார விந்தத்திலே சேர்த்து விட்டு நீங்கள் வந்தீர்களேயானால் உங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே வேண்டிக் கொண்டதெல்லாம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகம். அதனால நீங்க செய்ய வேண்டியது, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒண்ணு, விடிகாத்தால 1:30 மணிக்கெல்லாம் யாராலையும் போக முடியாது இல்லையா? அதனால நீங்க போக வேண்டியது காத்தால 6 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள துவஜஸ்தம்பத்தை சுத்திட்டு பூ எடுத்துட்டு உங்க கையில எண்ணிக்கைக்கு என்னென்ன நீங்க எண்ணிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. 27 சுத்து. 27 சுத்துலையும் நீங்க எதையாவது நினைச்சிட்டு இருக்கப்படாது. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரங்களை முடிஞ்ச அளவு சொல்லிண்டே சுத்தணும். வேற எந்த டைவர்ஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு வாழ்க்கையில மிக மிக முன்னேற்றங்கள் இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த வருகம் பெருமாள் இருக்கிறார். ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்கோ. சொல்லிட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ரொம்ப விமர்சையா நீங்க கொண்டாடுங்கோ. ஒவ்வொரு மாதமும் மாசப்பரப்பன்னைக்கு வரும். இந்த மாதம் ஆடி மாதம் 32 அப்படிங்கிறதுனால விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆடி மாசம் 32ஆம் தேதி சம்பவிக்கிறது. எல்லாரும் கோவிலுக்கு போங்க. துர்கஸ்தம்பம் இருக்கிற கோவில்கள்ல போய் பிரதட்சணம் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கை வளமும் எல்லாம் வந்து சேரும். இறைவனுடைய அருளும் இறைவனுடைய அனுகிரகம் என்றென்றும் உங்களுக்கு உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? மீண்டும் அடுத்த பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.